புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கோரிமேடு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் பாலமுருகன் உத்தரவின் பேரில் கோரிமேடு காவல்துறையினர் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து 3 நபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி வெண்ணிலா நகர் சத்தியமூர்த்தி, விழுப்புரம் முருகன், கடலூர் தீனதயாளன் என்பதும் அப்பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தகாத உறவிற்கு தடையாக இருந்த கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த மனைவி உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி ஞானப்பிரகாசம் நகரைச் சேர்ந்தவர் ஜெயபாஸ்கர், இவரது மனைவி ஷர்மிளா தேவகிருபை கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு நெஞ்சு வலியால் மயங்கி விழுந்ததாக பாஸ்கர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது சடலம் உடல் கூராய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஷர்மிளா தேவகிருபையின் புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாஸ்கர் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலையானது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் கொலை வழக்காக மாற்றினர். பாஸ்கரின் மனைவி ஷர்மிளா தேவகிருபையை காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி கைது செய்தனர். விசாரணையில் அவர் கடலூர் சின்னப்ப நாயக்கபாளையம் சந்திரதேவன் என்பவருடன் தகாத உறவு வைத்திருந்ததும் அதனால் ஏற்பட்ட தகராறில் பாஸ்கர் கொல்லப்பட்டதும் தெரியவந்தது. பாஸ்கரை கொல்ல சேகரின் நண்பரான புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆட்டோ டிரைவர் மணிகண்டன், முதலியார்பேட்டை ஆனந்தன் ஆகியோர் உதவியுள்ளனர். இதனையடுத்து ஷர்மிளா தேவகிருபை, சேகர் ஆட்டோ ஓட்டுநர் மணிகண்டன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் தொடர்புடைய முதலியார்பேட்டை ஆனந்தனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே சிவன் கோவிலில் அம்மன் சன்னதியில் தாலிச்சங்கிலி திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே பர்வதவர்தினி உடனுரை ராமலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த சனிக்கிழமை பிரதோஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து கோவில் காவலாளி ராமலிங்கம் வெளிப்புற கதவை காலையில் திறந்து வைத்துவிட்டு சென்றுள்ளார். அர்ச்சகர் ராஜி சுந்தரம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வந்துள்ளார். அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய சென்றபோது அம்மன் கழுத்தில் இருந்த தங்க தாலி சங்கிலியினை காணவில்லை. இதுகுறித்து கோவில் அறங்காவலர் குழு மூலம் நெட்டப்பாக்கம் காவல்துறையினருக்கு புகார் அளிக்கப்பட்டது. இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் விசிக பிரமுகர் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் விசிக பிரமுகர் வேலழகன். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு சன்னியாசி குப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கார்த்திகேயன் என்கின்ற ரமேஷ் உள்ளிட்ட 8 பேர் மீது திருபுவனை காவல்துறையினர் வழக்கு பதிந்து கைது செய்தனர். அதன் பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி பிரிவிற்கு மாற்றப்பட்டது. வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த கார்த்திகேயன் என்கின்ற ரமேஷ் கடந்த 2020ஆம் ஆண்டு பிணையில் வெளியே வந்தார். அதன் பிறகு அவர் வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனையடுத்து நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது. ரமேஷை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் சென்னை கொளத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து திருபுவனை காவல்துறையினர் விரைந்து சென்று ரமேஷை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் கடை முன் வைக்கப்பட்டிருந்த காய்கறி மூட்டைகளை சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் சுந்தரராஜன். இவர் நேரு வீதியில் உள்ள பெரிய மார்க்கெட்டில் காய்கறி கடை வைத்துள்ளார். இவர் உணவு விடுதி உள்ளிட்டவற்றிற்கு மொத்தமாக காய்கறிகளை விநியோகித்து வருகிறார். இந்நிலையில் காய்கறிக்கு முன்பணம் கொடுத்த உணவு விடுதிக்கு காய்கறிகளை மூட்டைகளாக கட்டி
கடை முன் வைத்திருந்தார். இந்நிலையில் நேற்று மர்ம நபர்கள் இருவர் சிறிய சரக்கு வாகனத்தில் வந்து ரூபாய் 12,000 மதிப்புள்ள காய்கறி மூட்டைகளை அதில் ஏற்றி திருடிச் சென்றனர். இதனிடையே காய்கறி மூட்டைகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் கலால்துறை சிபிஐ அதிகாரிகள் என கூறி மர்ம நபர்கள் ரூபாய் 24 லட்சத்தை பறித்து மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஐயங்குட்டி பாளையத்தைச் சேர்ந்தவருக்கு புதுடெல்லியில் இருந்து சில நாட்களுக்கு முன்பு பார்சல் வந்துள்ளதாகவும் அதில் போலி கடவுச்சீட்டுகள், போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் மர்ம நபர்கள் கைபேசியில் அழைத்து கூறியுள்ளனர். மேலும் மர்ம நபர்கள் தங்களை கலால்துறை அதிகாரிகள் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் என கூறியதுடன் புதுச்சேரி பிரமுகரின் ஆதார் கார்டு முகவரியையும் வீட்டு முகவரியையும் சரியாக கூறி பேசியுள்ளார். இதனால் அவர்கள் கூறியதை புதுச்சேரி பிரமுகர் உண்மை என்று நம்பியுள்ளார். இதனையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதியாமல் இருக்க ரூபாய் 24 லட்சம் தர வேண்டும் என மர்ம நபர்கள் மிரட்டியுள்ளனர். அவர்கள் கூறியதை நம்பிய அவர் மர்ம நபர்களின் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 24 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்துள்ளார். இதனையடுத்து ஏமாற்றி ரூபாய் 24 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 45 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த வழக்கில் ஓராண்டாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா விற்பனையினை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனாலும் நாளுக்கு நாள் கஞ்சா விற்பனை செய்கின்றவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருவது தொடர்கதையாகி உள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை 100 அடி சாலை மேம்பாலத்தின் கீழ் கஞ்சா கும்பலை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 45 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான நோனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவரை முதலியார்பேட்டை காவல்துறையினர் வலை வீசி தேடி வந்தனர். இவர் மீது போக்சோ உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் அலெக்ஸ் நோனாங்குப்பத்தில் உள்ள தனது வீட்டிற்கு வந்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் விரைந்து சென்று அலெக்ஸை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளியை போலீஸ் காவலில் எடுத்து மேலும் விசாரிக்க காவல்துறையினர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சுப்பையா நகர் தனியார் கல்வி நிறுவனம் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்து சென்றனர். காவல்துறையினரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்ற வாலிபரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரைச் சேர்ந்த காக்கா முட்டை என்கின்ற மணிகண்டன் என்பதும் பெங்களூருவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி விமான நிலையம் பின்புறம் உள்ள நரிக்குறவர் காலனியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி, சப் இன்ஸ்பெக்டர் திருநாவுக்கரசு தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த லக்ஷ்மணன், பெரியார் நகரைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது. இவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் பெண் ஒருவரிடம் குழு லோன் வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை ரூபாய் 1,45,000 பணம் மோசடி செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை திருவிக நகரைச் சேர்ந்தவர் ரஞ்சனி. இவருக்கும் பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா மற்றும் செந்தில்குமார் ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குழு லோன் 1,70,000 வாங்கி தருவதாக கூறி 22 சவரன் நகை, ஸ்கூட்டர், 2 செல்போன், ரூபாய் 1,45,000 பணம் ஆகியவற்றை 2 பேரும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாகவும் அதை திருப்பி கேட்டால் மிரட்டுவதாகவும் ரஞ்சனி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சத்யா, செந்தில்குமார் மீது மோசடி உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சத்யாவை கைது செய்தனர். மோசடி செய்த பொருட்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் தலைமறைவான செந்தில்குமாரை வலை வீசி தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே சுடுகாட்டில் வைத்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்து 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வளத்தெரு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் இரவு ரகசியமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக காரைக்கால் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்தபோது அங்கு 2 நபர்கள் சுடுகாட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை அடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து அங்கிருந்து 2 நபர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்ததில் அவர்கள் காரைக்காலைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் முத்துவேல் என்றும், இவர்கள் வெளி மாநிலத்தில் இருந்து துணி கடைகளுக்கு துணி வாங்குவது போல் போலியான பார்சல் மூலம் இந்த புகையிலை பொருட்களை கடத்தி வந்து விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 2 நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காரைக்காலில் 85,000 பணத்துடன் பிடிபட்ட தனியார் நிதி நிறுவன ஊழியர் உரிய ஆவணங்கள் வைத்திருந்தும் காவல்துறையினர் அவரை குற்றவாளி போல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. காரைக்கால் கோட்டுச்சேரி காவல்துறையினர் தேவானூர் சோதனை சாவடியில் வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது தரங்கம்பாடி பகுதியில் இருந்து தனியார் நிதி நிறுவன ஊழியர் மணிமாறன் இருசக்கர வாகனத்தில் வந்தார். அவரிடம் இருந்து 85,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணத்திற்கு உரிய ஆவணத்தை காட்டியும் அவரை காவல்துறையினர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு ஆவணங்களை சரிபார்த்து பணத்தை திருப்பிக் கொடுத்தனர். ஆனால் அதே நேரத்தில் அவரை குற்றவாளி போல் நிற்க வைத்து படம் எடுத்து பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுத்துள்ளதை மணிமாறன் கவலையுடன் எதிர்த்தார். உரிய ஆவணங்கள் காட்டிய பிறகும் மாலை வரை தன்னை காவல் நிலையத்தில் குற்றவாளி போல் உட்கார வைத்தனர். மேலும் உரிய மரியாதை இன்றி அவதூறாக பேசியதாகவும் குற்றவாளி போல் புகைப்படம் எடுத்து பத்திரிகையில் வெளியிட்டது மன உளைச்சலாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். வில்லியனூர் அம்மன் நகர் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் உதவி ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் கோபாலன் கடை பகுதியைச் சேர்ந்த சரண்ராஜ், அன்சுகன் என்கின்ற பிரகாஷ் ராஜ் என்பதும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 7,500 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.